அம்பேத்கரையும் 50 தொகுதிகளை தொகுக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் அவங்கள சந்திச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம பேச போகிற முக்கியமான விஷயம் வந்து அம்பேத்கருடைய டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. அவர் எப்படி எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்குனாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். எதுக்கெல்லாம் ஒதுக்குனாருன்னு நம்ம ஒரு சின்ன சார்ட் போட்டுக்கிட்டோம்னா என்ன தெரியும்னா, முதல்ல அவர் படிக்கணும், ரெண்டாவது அவர் எழுதணும், மூணாவது அவர் தொழில் பார்க்கணும், நாலாவது அவர் மக்களை அணிதிரட்டணும், ஐந்தாவது பயணம் செய்யணும், ஆறாவது அரசியல் தலைவர்களெல்லாம் அவர் சந்திக்கணும், ரெண்டாவது அதுக்கு ஏழாவது பார்த்தா தன்னுடைய ஆய்வு தரவுகளை தேடி பயணம் செய்யணும், இது இல்லாத தன்னுடைய அறிவு தேடலுக்காக உலகம் முழுவதும் பயணம் செய்யணும், இப்படி மொழிகளை கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி பெரிய பட்டியலே அவருக்கு இருக்குது, நீண்ட பட்டியல். இந்த நீண்ட பட்டியலுக்கு அவருடைய குறைந்தபட்ச 65 கால வாழ்க்கையில் 20 ஆண்டு காலம் இந்தியாவில் போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய 45 ஆண்டு காலத்தை அவர் ரொம்ப எஃபெக்டிவாக எப்படி பயன்படுத்தினார் அப்படின்றது தான் பார்க்கணும். அம்பேத்கர் ஒவ்வொரு நொடியும் வாழலை, ஒவ்வொரு நொடியும் அவர் பயன்படுத்தினார். யாருக்காக பயன்படுத்தினார்னா மக்களுக்காக பயன்படுத்தினார். தன்னுடைய வாழ்கிற காலத்தில் நேரம் குறைச்சல், நேரத்துடைய அவசியத்தை பற்றியும் நேரம் எவ்வளோ பொண்ணை விட ரொம்ப விலை மதிப்பு என்றது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சது. நேரத்தை ஏன் அவர் கராராகவும் துல்லியமாகவும் பயன்படுத்துகிறாருன்னா அவர்கிட்ட தெளிவான செயல் திட்டம் இருந்துச்சு. அந்த செயல் திட்டத்தை நீங்கள் எதில் பார்க்கலாம்னா 1919ஆம் ஆண்டு சவுத்போரோ கமிஷனுக்கு முன்னாடி அவர் சமர்ப்பித்த அறிக்கையில் என்ன செய்யணும், என்ன டிமாண்ட் அப்படின்றத முன் வச்சுட்டு அந்த டிமாண்ட் எப்படியெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை தன்னுடைய அறிக்கையில் அவர் கொடுத்துருக்காரு. அந்த ப்ளூ பிரிண்ட்டு எப்போ அவர் நிறைவேற்றினார்னா 1950 இந்திய அரசமைப்பு சட்டத்தை நிறைவேற்றுகின்ற வரையில் அந்த ப்ளூ பிரிண்ட்டை அவருக்கு வழிகாட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை அவர் உருவாக்குறதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் அவர் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது அதெல்லாம் முடிச்சிட்டார். அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு சவுத்போரோ கமிட்டிக்கிட்டான்னு கொடுத்த பிறகு தான் அதனுடைய வேலை தொடங்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், 1919 அவர் அரசியலுக்குள்ள நுழைகிறாரு. ஆனால் 1935 எல்லாவற்றையும் முடிச்சிடுறார். அரசியல் ரீதியான எல்லா கோரிக்கைகளையும் நிறைவேற்றி முடிக்கப்பட்டிருக்கு. அதை நடைமுறைப்படுத்துறது தான் அடுத்தது வேலையாக இருந்தது இல்லையா? ஸோ இந்த இடைப்பட்ட அந்த 15 ஆண்டு காலம் இருக்கிற 17 ஆண்டு காலம் அது 27 சைமன் கமிஷன்லேருந்து அது நமக்கு தொடங்குது. அப்படி பார்த்தா ஏறக்குறைய 9 ஆண்டுகள் தான் அவர் அரசியலுக்கான உச்சத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு. அந்த 9 ஆண்டுகளை எவ்வளோ எஃபெக்டிவாக பயன்படுத்தினார்ன்றதுக்கு பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் குறைஞ்சபட்சம் அவர் எல்லாவற்றுக்கும் 3 மாதத்துக்கு முன்னாடி திட்டமிடுற பழக்கத்தோடையும் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விஷயம் எப்படி போகுன்ற தொலைநோக்கு அவர்கிட்ட முன்கூட்டியே வந்துட்டதாலையும் திட்டமிடுறது அவர் ரொம்ப வச்சுக்கிட்டார். அதனால தான் நாடாளுமன்றத்தில் பேசும்போது கூட நான் சீக்கிரம் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மத மாற்றத்தை நடத்தும்பொழுது கூட 3 இடத்துல அவர் நான் சீக்கிரத்தில் இறந்துடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்கிறதுக்கான காரணம் ஆதங்கத்தில் சீக்கிரம் செத்து போயிடுமே அப்படின்ட்டு இல்லை, இறந்து போகிற விஷயத்தை கூட மக்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படின்றத சொல்லி முடிக்கிறார். அதில் மரணம் என்பது அவர் பொறுத்திருக்கும் பயமுறுத்தலை. மரணம் என்பது கூட அவர் எவ்வளோ வேகமாக வேலையை நிகழ்த்துறதுக்கு, திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதில் தான் அவர் இருந்தார். மரணத்தை கண்டு ஒருபோதும் அவர் பயப்படல. நேரத்தை பயன்படுத்திய ஒரு மனிதர், நேரத்திற்கு வாழாத ஒரு மனிதர். அதனால தான் நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இந்தியாவுக்கு நவீனப்படுத்த முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம்.